500 கிராம் ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 50. அரை கிலோ அரிசி அப்போ எவ்வளோ? புரியல. 500 கிராம் ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 50 ருபீஸ். அப்போ அரை கிலோ அரிசி எவ்வளோ? புரியவே என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இல்ல நீங்க இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தானே மேடம்? இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தான். நான் மேத்ஸ் படிக்கலையே. அதான் 500 கிராம் ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 50 ருபீஸ். அப்போ அரை கிலோ அரிசி எவ்வளோ? 500 கிராம் வந்து 50 ருபீஸ். ஆமா. அரை கிலோ இதெல்லாம் கேட்டிங்க. இதெல்லாம் வீட்டுக்கு பெத்த இந்த வயித்தை பிரண்டே கொண்டே அடிச்சுக்கணும். உங்களுக்கு தெரியும் தெரியுமா? எனக்கு தெரியும். நான் நினச்சேன் நீங்கள் யோசிக்கிறது பார்த்தா டக்குன்னு கரெக்டாக ஆன்சர் சொல்லுவீங்கன்னு நினச்சேன். 50 கிராம் எந்த ஊர்ல உங்களுக்கு 500 ரூபாய்க்கு வச்சு விற்காங்க? ஆமா 500 கிராம் உங்களுக்கு அது எந்த ஊர்ல விற்காங்களோ விற்கலையோ அது தெரியாது. கேட்ட கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். நான் வேணா கால்குலேட்டர்ல போட்டு பார்க்கட்டுமா? சரி பாருங்க. 500 கிராம் ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 50. அப்போ அரை கிலோ அரிசி எவ்வளோ இருக்கும்? அதை கால்குலேட்டரில் போட்டு பார்க்க போகிறாங்க. பார்ப்போம். வேற ஏதாவது கொஸ்டின் கேளுங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. இதெல்லாம் தயவு செஞ்சு போட்டு தொலைஞ்சிடாதீங்க. கண்டிப்பாக போடுவோம். அது வரைக்கும் கங்கா வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது?